200 இல்ல, வெறும் 121 ரூபா தான் நீங்க செலவே பண்ணீங்க. மோசமா சொல்ற. ஃபிளாஷ்பேக். சரிமா, அம்மா பர்ஸ் எடு. நீ கோயிலுக்கு எவ்வளவு கொண்டு போனேன், எவ்வளவு செலவு பண்ணனே தெரியல. அதை எடு, நான் கணக்கு பார்க்க. அச்சனைக்கு 10 ரூபா செலவு பண்ணீங்க. அதை விட நீங்க என்ன பெரிய செலவு பண்ணீங்க? போக பஸ்ஸுக்கு 3 பேருக்கு 45 ரூபா, வர 45 90. சரியா? அச்சனை பண்றீங்கன்னா 10 ரூபா டோக்கன் வாங்கணும்க்கான்னு ஒரு பையன் சொன்னான். அதுக்கு எவ்வளோ? 10 ரூபா. அப்போ எவ்வளோ? 100 ரூபா. கரெக்டா? அவ்வளோதான் செலவே பண்ணிக்கிங்க. அவசியம் பண்றதுக்கு 20 ரூபா. சரி, 20 ரூபா வச்சுக்கோங்க. 21 ரூபா, 121 ரூபாயே வச்சுக்கோங்க. டோக்கன் கொடுத்து செருப்பை போட்டா செருப்பு பத்திரமா இருந்திருக்கும். அதுக்கு காசு செலவாகும்னு என்ன பண்ணீங்க? ஏதோ பொந்துக்குள்ள போய் செருப்பு போடுவோன்னு போட்டீங்க. திருவிழாவில் எவனோ ஒருத்தர் அதையும் சுட்டிட்டு போயிட்டா. அதுவும் கரெக்டாக உங்கள் செருப்பை தான். அப்பயே சொன்னேன் வேணாமா வாங்கம்மா, டோக்கன் கொடுத்து செருப்பை போடுவோம். 250 ரூபா செருப்பு நல்லா கூட போடல. போச்சா? தேவை. அதுவும் திருவிழாக்கு எப்படி செருப்பு போட்டு வரணும்? நீங்கள் எப்படிப்பட்ட செருப்பு போட்டு வந்தீங்க? சரி, எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம். அது எப்போ போட்டுக்கணும்? ஜஸ்ட் நார்மல் டேஸ்ல போட்டுக்கணும். திருவிழா அப்போ செருப்பு போட்டா அப்போ அப்படித்தான் இருக்கும். நார்மல் டேஸ்ல போட்டா யார் வாக்க? கூட்டம் கும்பல்ல போட்டா தானே சேலையை தூக்கி நடக்கும்போது 4 பேர் பாப்பாங்க காலை. எனக்கு என்ன இப்ப யாருக்கு போச்சு? 250 ரூபா எடுத்து 250 நாள் கூட நான் போடவே இல்லை. உள்ளதும் போச்சுன்னா லொல்லக்கண்ணா உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்க பெரிய செலவு பண்ணீங்க. நமக்கு வந்து கணக்கு பார்க்க போறீங்க. எவ்வளவு கொண்டு வந்தேன்னு தெரியல. அந்த கணக்கு வழக்கு பார்த்தா தானே அந்த 200 இல்ல, வெறும் 121 ரூபா தான் நீங்க செலவே பண்ணீங்க. இவ்வளவு மோசமா சொல்ற? உண்மையிலே அவ்வளவுதான் செலவு பண்ணீங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? 100 ரூபாயா எடுத்தனே. பூ 2 வாங்கினேன் 100 ரூபாய்க்கு. அது வந்து உங்களோட தனிப்பட்ட செலவு. வீட்டுக்கு நீங்க வாங்கியிருக்குது, அது இதில் சேர்க்கக்கூடாது. வீட்டுல போய் வைக்கிறேன். நீங்க எந்த வீட்டுல வைங்க, அதெல்லாம் வந்து இங்க சேர்க்கவே கூடாது. உங்க 121 ரூபாய் தூக்கத்துல கிட்ட நான் சொல்லுவேன். இதை வேற நீங்க தனி செலவுன்னு